ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்டனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கத்தாழை செடி இருக்குது. அதாங்க இந்த கத்தாழை செடி. இந்த கத்தாழை பார்த்துட்டிங்கன்னா ஏன்னு தெரில, என்ன ரீசன்னால ரொம்ப வாடிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ தண்ணி தான் ஊற்றினாலும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த செடி வந்துட்டு நல்லா வளர மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இதோட சின்ன செடி பக்கத்துலேயே முளைச்சிருக்குதுங்க. அதை எடுத்து நம்ம வேறு பிளேஸில் நட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கார்டன் பிளேஸில் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன புல்லெல்லாம் முளைச்சிருந்து அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு எல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் நல்லா வறண்டு போயிருந்துச்சுங்க. அதனால் தண்ணி ஊற்றி விட்டுட்டா நட்டுறக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஊற்றி விட்டு ஊற வச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த கத்தாழை செடி வந்து பிடுங்கிடலாங்க. இந்த கத்தாழை செடி வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக நல்லா இருக்குது. இந்த சின்ன செடி கூட வந்துட்டு வரும்போதே வாட்டமாக வருதுங்க. அதுதான் என்ன ரீசன் எங்களுக்கே தெரியல. ஸோ வாங்க இந்த செடி வந்து பிடுங்கிடலாம். இந்த செடி வந்துட்டு ரொம்ப வேர் வந்து உள்ளே போகலை. அதனால கை வச்சதுமே வந்து ஈஸியாக வந்துருச்சுங்க. இந்த 2 செடியுமே வந்து பிடுங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்துட்டு வேர் வந்து ரொம்ப வந்து ஆழமாலாம் போகல, சின்ன சின்ன வேர் தான் இருக்குது. ஸோ இந்த 2 செடியுமே வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டுட்டு போய் நட்டிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி ஊற்றி விட்டுறதுல வந்து நல்லா ஊறி இருந்துச்சுங்க. இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து இதையை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு குத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தொட்டியில் அந்த மண்ணையெல்லாம் வலிச்சு இந்த சைட் போட்டு லைட்டாக குழி மாதிரி வெட்டியாச்சுங்க. அந்த குழிக்குள்ளே வந்துட்டு இந்த கத்தாழை செடியை அழகாக உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணையெல்லாம் போட்டு நல்லா வந்து அமுக்கி விட்டுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றியே தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்தாச்சுங்க. தண்ணி நிற்கிற மாதிரி ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு செடியும் நெட்டியாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து கத்தாழை நட்டுற ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி நட்டினா ஈஸியாக வந்து கத்தாழை வந்துடும். கத்தாழையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கத்தாழை செடி வந்து இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து பெஸ்ட்டு ஸ்கின் கேராகவும் இருக்கும், வந்துட்டு ஹெல்த் கேராகவும் இருக்குங்க. ஸோ அதனால் கத்தாழை வந்து வளர்க்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.